ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலையே செலவே இல்லாமல் சார்கோல் பவுடர் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். அது எதுக்கு யூஸ் ஆகுறதுங்கிறது அதையும் பார்க்கலாம். இது தயாரிக்க வெறும் தேங்காய் சிரட்டை மட்டும் போதும். நான் ஒரு மூடி தேங்காய் சிரட்டை எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிரட்டை வந்து இப்படி வைக்கலாம். நல்லா பார்த்து கவனமாக பண்ணுங்க. ஃபுல்லாக எரியணும். இந்த தேங்காய் சிரட்டை இல்லாமல் நம்ம பாதாம் ஓடு, பிஸ்தா ஓடு அதில் கூட இதை பண்ணலாம். நல்லா கவனமாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி இடுக்கி இருந்ததுன்னா அதை வச்சு அப்படியே பிடிச்சிட்டு நல்லா எரிஞ்ச உடனே இந்த மாதிரி ஒரு பழைய கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் போட்டு நல்லா எரியும். பாருங்கள், இந்த சின்ன சின்ன பீஸாக உழுது பாருங்கள். ஃபுல்லாக நமக்கு எரிஞ்சது பீஸாக வரணும். பாருங்கள், ஃபுல்லாக எரிஞ்சு இது மாதிரி ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து ரோஸ் வாட்டர் இருக்குல்ல, அது எடுத்திருக்கேன். இது இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றிக்கலாம். இங்கே அதிகமாக ஊற்றினா கூட பரவாயில்ல, சிரட்டை வந்து எல்லா தண்ணியும் வந்து இழுத்துக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதை போடலாம். போட்டு நல்லா இப்படி கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்டே இருந்தோம். தண்ணி ஃபுல்லாகவே இழுத்துக்கும். எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது அப்சர்வ் ஆகிடும். பாருங்கள், ஃபுல்லாக அந்த நம்ம ஊற்றின ரோஸ் வாட்டர் ஃபுல்லாகவே இழுத்துடுச்சு. நம்ம இப்படி எடுத்து பார்த்தா நல்லா உடையணும். இந்த மாதிரி உடையுது பாருங்கள். இந்த மாதிரி வந்துடும். நம்ம இதை எடுத்து பவுலில் மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. நல்ல பவுடர் ஆகிடுச்சு. உங்களுக்கு பவுடர் சரியாக ஆகலைன்னா நீங்கள் ஜலிச்சுக்கலாம். ஜலிச்சு இதில் ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஸ்க்ரப் இது கொடுக்கும். ஆக்னி, பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணும். இது அன்வான்ட் ஹேரை கூட சுலபமாக ரிமூவ் பண்ணிவிடும். ஸ்கின் லைட்னிங் அண்ட் க்ளோ கொடுக்கும். பொல்யூஷன்லேருந்து வரக்கூடிய டேன் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். இதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக நல்லா திக் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு நல்லா திக் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். லைட்டாக எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ் இல்லை, கை காலில் கூட நம்ம போட்டுக்கலாம். நல்லா போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இது வந்து மூக்கில், ஃபேஸில் வந்து மூக்கில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணும். நல்லா எப்பவும் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரப் மாதிரி தான் இருக்குது. நல்ல க்ளோ கொடுக்கும் இது. இந்த மாதிரி பண்ணும்போது ட்ரை ஆகிடுது. நம்ம லைட்டாக தண்ணி தொட்டு ஃபேஸில் பண்ணும்போது நம்ம இப்படி
பண்ணிக்கலாம். ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணுற மெத்தட் இதுதான். ரெண்டாவது வந்து இதே யூஸ் பண்ணி நம்ம எப்படி பேக் போடுறதுங்கிறது பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து ஹனி, அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி எடுத்துக்கிட்டேன். தேன் ஊற்றிக்கலாம். அதையும் நல்லா திக் பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் நல்ல ஃபேஸில் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே ஹனி ஏற்கனவே நல்ல க்ளோ கொடு. இந்த மாதிரி ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸில் கையில் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் மெத்தடு. நெக்ஸ்ட்டு வந்து பீல் ஆஃப் மாஸ்க் இதில் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். நான் வந்து எவர் யூத்தில் பீல் ஆஃப் மாஸ்க் எடுத்திருக்கேன். இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம அதே மாதிரி கொஞ்சம் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸில். இது வந்து இந்த மாஸ்க் நம்ம அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். இது வந்து கண்ணுக்கிட்டலாம் போடாதீங்க. ஃபேஸில் போடும்போது பீல் ஆஃப்னால அதெல்லாம் கொஞ்சம் ஸ்கின்னு கொஞ்சம் ரொம்ப தின்னாக இருக்கும். அதனால் அப்படியே அப்ளை பண்ணாதீங்க. இந்த மாஸ்க் போடும்போது மட்டும் நம்ம திக்காக போடணும், ரொம்ப திக்காக போடணும் ஃபேஸில். இது நல்லா திக் பேஸ்ட்டாக போட்டிருக்கேன். இது ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கணும். இது அப்படியே ஃபேஸில் போடும்போதும் சரி, கையில் பீல் ஆஃப் போடும்போதும் ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. நம்ம இதை பீல் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஓரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்திங்கன்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி புரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி எல்லா ஓரத்துலையும் நம்ம கார்னரில் எடுத்துகிட்டு ஈஸியாக வந்துடும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி உறிஞ்சி வரும். பாருங்கள், ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். தெரியுதா உங்களுக்கு என்ன ஒரு க்ளோ பாருங்கள். நல்ல ஒரு ஸ்கின் லைட்னிங் அண்ட் க்ளோ கொடுக்கக்கூடிய இந்த பவுடரை வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம். இது நம்ம ஷாப்பில் வாங்கணும்னா 200 rupees ஆகும். இதை நம்ம வீட்டிலே செலவே இல்லாமல் வீட்டில் இருக்க பொருளை கொண்டே நம்ம இதை செய்யலாம். இந்த சிங்கிள் சிரட்டையில் செலவே இல்லாமல் நம்ம வந்து இந்த பவுடரை வீட்டில் தயார் பண்ணிக்கலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.